பாலிடிக்ஸ். ஸோ இப்போ பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஒரு மோசமான நிலையில தான் இருக்கு. இந்த நேரத்துல ரத்த வம்சாவழிகள்ல அமிலம் பாயிற அந்த நேரம், விஷம் பாயிற மாதிரி இல்லையா? அப்போ வந்து மனிதர்களுடைய குணம் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. மாறி இப்போ வந்து புரிதலே இல்லாம, ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸே இல்லாம, எமோஷனல் டிசிப்ளினே இல்லாம மக்கள் நடந்துக்கிற காலம். ஸோ இப்போ ரீசெண்டா வந்து ஒரு பார்லிமெண்ட்ல ரேப்ப பத்தி பேசும்போது ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுக்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்காக எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க? சிரிச்சிருக்காங்க வரவேற்கிற முறையில. ஸோ இந்த மாரி இருக்கும்போது நாம என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டா, கேள்விக்குறி தான். ஆனா இருந்தாலும் இத மாத்தி அமைக்க முடியும். ஸோ நல்ல கருத்தியல் கொண்ட, நல்ல மாற்றங்கள முன்னெடுக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணலாம்? இதுல மாற்றத்த ஏற்படுத்தலாம். ஆனா சில பேருடைய முயற்சியினால மட்டும் அ இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்துருமா அப்படின்னு கேட்டா, கிடையாது. எல்லாருமே முயற்சி செய்யணும். எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து அவங்க விழிப்புணர்வு அடையும்போது, மாற்றத்திற்கு உட்படும்போது தான் ஆன் த ஹோல் டோட்டலா வந்து மாற்றம் நடக்கும். இப்போ ஒரு பெண் வந்து ரேப்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அதனால வந்து வெளியில சொல்றாங்க அப்படின்னாலோ, அ அவங்க முதல்ல வந்து உளவியல் ரீதியா பாதிப்புக்கு உள்ளாவாங்க. ஆண்களால இந்த சமூகத்தின் ஆண்களால அதிகமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அத வேறு வகையில கார்ட்டிசோல் ஹை ஆயிடும். வேறு வகையில ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காங்கன்னா, வெளியிடும்போது என்ன ஆகும்? கோவப்படுவாங்க. ஒரு வெறுப்பு உமிழ்வாங்க. அப்புறம் அவங்க இந்த மாரியான நடவடிக்கைகள், மோசமான விஷயங்கள் சமூகத்துல நடக்கிறத பார்த்து தட்டி கேட்க ஆரம்பிப்பாங்க. அத பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, மத்தவங்க எல்லாம் இத அசௌகரியமா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா மக்களுடைய கண்ணோட்டம் அதுதான். அவங்கள வந்து அசௌகரியமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த பெண்ணிற்கு வந்து பைத்தியம் அப்படின்ற பட்டம் கட்டிடுவாங்க. அவங்க மென்டலி இல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த சமூகத்துல நெறைய நடந்துட்டு இருக்கு. அ அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாரி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு வர பெண்கள் எல்லாமே எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? மெடிசின்ஸ் குடுத்து காம் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர, சப்ரஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர, இது உண்மை, இது இப்படிதான்னு எந்த ஒரு சொல்யூஷனுமே சைக்கியாட்ரிஸ்ட் குடுக்க போறதில்ல. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் கியூர் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான நபர்கள் தான். ஸோ அத அவங்க ஆதரிக்கவும் மாட்டாங்க. எதுவுமே அவங்களால சொல்ல முடியாது. அப்போ நீங்க வாங்க, நீங்க எங்களுக்காக சாட்சி சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ மேரிட்டல்ல ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு எந்த வகையில இந்த சமூகத்துல ப்ராப்ளம் இருந்தாலும், இந்த சமூக கட்டமைப்புல சொல்யூஷன் கிடையாது. ஸோ நம்ம சிஸ்டம மாத்துறது தான் இதற்கான பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னும்போது, அதுக்கு நாம இலக்கணம் எல்லாம் என்னதான் எழுதினாலும், அப்படி ஒருத்தர நீங்க கண்டுபிடிச்சாலுமே, இந்த சிஸ்டம்ல அவங்க உட்காரும்போது என்ன ஆகும்? மைண்ட் மாறும். இந்த சிஸ்டம் குடுக்கக்கூடிய நெருக்கடினால, அந்த சிச்சுவேஷன்னால அவங்க என்ன பண்ணுவாங்க? மாற்றத்திற்கு உட்படுவாங்க. அப்போ கரெக்ட்டா ஒரு சிஸ்டம நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, டிரான்ஸ்பரன்சியா இருக்கு. நல்ல ஒழுங்குமுறை இருக்கு. ஆர்டர் இருக்கு அப்படின்னா, என்ன ஆகும்? அங்க ஒரு சின்ன குழந்தைய நாம உட்கார வச்சா கூட, நடக்கிற வேலை தன்னால கரெக்ட்டா நடக்கும். ஒரு நார்மலா ஒரு அரசியல்வாதிக்குரிய பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இத்தனை ஆயிரங்கள் குறிப்பிட்ட அளவுல 1,00,000 அப்படின்னா, இந்த அளவு சம்பளம் வரக்கூடிய ஒரு பதவி தான் அது. அதுக்கு ஏன் இவ்ளோ ஒரு பொட்டன்ஷியல்? அதுக்கு ஏன் இவ்ளோ ஒரு மவுஸ் இருக்கு நம்ம ஊர்ல? காரணம், அத வச்சு நெறைய தவறுகள செய்ய முடியும். நெறைய அத வச்சு வேற வழியில நாம சம்பாதிக்க முடியும். அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கு. சரி, இப்போ அந்த சிஸ்டம் டிரான்ஸ்பரன்சியா இருக்கு அப்படின்னா, தவறு செய்ய முடியாது அப்படின்னா, யார் வருவாங்க? இவ்ளோ ஒரு போட்டியும், இதுவும் அதுக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கரெக்ட்டான ஒரு சிஸ்டம் நடந்துச்சு அப்படின்னா, அது ஒரு பெரிய விஷயமாவே யாரும் மதிக்க மாட்டாங்க. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க செய்றாங்க இந்த இயங்கியல்ல. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய, ஒரு அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனா நாம பார்க்கறதுக்கு முக்கிய காரணம் வந்து, அதனால இல்லீகலா என்னென்ன நம்மளால செய்ய முடியும் அப்படின்றத கருத்துல கொண்டு செயல்படக்கூடிய மக்கள், அவங்க வாழ்வாதாரத்த பணம் ரீதியா மட்டும், பொருளாதாரத்த வச்சு மட்டுமே நான்
முன்னேற்றி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால தான் அதுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்கு. இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரியா இருக்காங்க. ஸோ நல்லது செய்யணும்னு வரவங்க கூட ஆட் மேன் அவுட்டா இருப்பாங்க. எல்லாராலையும் ரொம்ப தாக்கப்பட்டு என்ன ஆவாங்க, கஷ்டத்திற்கு உள்ளாவாங்க. அதனால நல்லவங்க எல்லாருமே அதை சாக்கடையா பார்க்கக்கூடிய அமைப்பு தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்? நான் சொன்னிருந்தேன், நியூரலி எல்லாருமே கனெக்ட் பண்ணிட்டா யார் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய போகுது. அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளேயே பேசிக்கலாம். இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கான எனர்ஜி ஃபீல்டில் அவங்க பேலன்ஸ்டா, கெமிக்கல் பேலன்ஸ்டா இருக்காங்க அப்படின்னாலே ஆல்ரெடி இங்க லைட்ஸ்ல வந்து கனெக்ட் ஆகி தான் இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ், முனிவர்கள், சித்தர்கள் இவங்க எல்லாம் எப்படி பேசிக்கிறாங்கன்னா டெலிபதி மூலியமா தான் பேசிக்கிறாங்க. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ஸோ இதை வந்து ஒரே நாள்ல எடுத்துட்டு வந்துட முடியுமா அப்படின்னா இல்லை. நம்ம கொஞ்சம் என்னதான் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் எனர்ஜி ஆர்கிடெக்சர் மட்டுப்பட்டு இருக்கிறதுனால நம்மளால அப்படியே வந்து வச்சுக்க முடியல. திருப்பி திருப்பி உடல் என்ன ஆகுது, திரைகளுக்கு உட்படுது. அப்ப என்ன பண்ணணும், எனர்ஜி ஆர்கிடெக்சர் நல்லா இருக்கணும். இந்த இடத்துல நிறைய சமூகத்துல மாற்றங்கள் ஏற்படுத்தணும். அது ரிலேட்டடா நான் எனர்ஜி ஆர்கிடெக்சர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நியூ சொசைட்டி ஸ்ட்ரக்சர்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது முடிஞ்சா போய் ரெஃபர் பண்ணுங்க. ஒரு 100 வருஷம் தான் என்னுடைய வாழ்நாள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி பணம் மட்டும்தான் என்னுடைய கோல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. இப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னா படிப்படியா போறதுல டிரான்ஸ்பரன்சி எல்லாமே வந்து டிரான்சாக்ஷன் முதல் கொண்டு அந்த பணங்கள் எப்படி பரிவர்த்தனை ஆகுது அப்படின்றத வந்து ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணி அதுல டிரான்ஸ்பரண்டா போடுறது. ஸோ இதனால மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு முயற்சி எல்லாம் கிடையாது. சாதாரணமா இதை செஞ்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல், ஒவ்வொரு டிவிஷனுக்குமே நாம வந்து யூடியூப் சேனல் அப்படின்னு ஒன்று வச்சோம்னா மக்கள் அவங்களுடைய கோரிக்கையும் அதுல சொல்லுவாங்க. இவங்க கரெக்டா அவங்களுடைய சேவையை செய்யறாங்களா இல்லையான்றதும் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்களுடைய அஃபிஷியலான அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் சரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் சரி, இதெல்லாமே வந்து விஜிலன்ஸ்ல ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டு அவங்க நேர்மையா வந்தாங்க அப்படின்னா அதுவும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஏஐ வச்சு என்னென்னமோ பண்றோம். ஸோ ஏஐ வச்சு நாம பண்ணக்கூடிய சிறப்பான விஷயம் என்னவா இருக்கும்னா எல்லாருடைய முக்கியமா ஆட்சியில பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுடைய மொபைல் தென் அவங்க யூஸ் பண்ற அத்தனை டிவைசஸையுமே நாம ஏஐல கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ ஏதாவது மலிஷியஸ் ஆக்ட் நடக்குது அப்படின்னாலுமே பிஹேவியர்ல ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா பிஹேவியரல் அல்காரிதம்னு ஒன்று நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுல இருந்து அவங்க பிழன்று நடக்கிறாங்க அப்படின்னாலே இது வந்து கண்காணிச்சு என்ன பண்ணிடும், அதை வந்து டைரக்டா வெளியிட்டுடும். சம்மன் அனுப்புறதோ மறைமுகமா சொல்றதோ இல்லை, டைரக்டாவே அதை வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்து அந்த ஏஐ வெளியிடுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாம செஞ்சோம் அப்படின்னா கடவுளுக்கு பயப்படாதவங்க கூட இப்ப கேமராக்கு பயப்படுறாங்க. அதே மாதிரி பொது இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே சுத்தி கேமராஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நல்ல முறையில எப்பவுமே கண்காணிக்கப்படுறோம் அப்படிங்கிற நினைப்புல வந்து அவங்க அந்த கட்டுப்பாடை கொண்டு வரும்போதுதான் மக்கள் என்ன பண்றாங்க, அதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இல்ல தளர்த்திட்டோம்னா இல்ல. இப்போ ஒருத்தர் கொலை செய்யக்கூடாது அப்படின்னு நாம சட்டம் போட்டதுனாலதான் இன்னும் யாரையும் கொலை பண்ணல, சூனியம் வச்சுட்டு சுத்திட்டு இருக்குங்க. சோ ஒரு சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மாற்றத்தை வந்து அந்த சமூகத்துல ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்து எல்லாமே டிஜிட்டல் கரன்சியா எடுத்துட்டு வருது அப்படின்றத வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது சரியா வராது. ஏன்னா அது எந்த வகையிலாவது அது சென்ட்ரலைஸ்டா இருக்குனாலோ வேற எந்த வகையிலாவது அதுல மாற்றம் ஏற்பட்டாலோ என்ன ஆகும், அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அது சில பேருக்கு வந்து மோசமான தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு, ஒரு சமூகத்துக்கு மட்டுமே கூட. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் எனர்ஜியில கரன்சின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனர்ஜியில கரன்சின்றது ஒரு மனித உடல் இந்த இடத்துல வாழுதுன்னா அதுக்கான அடிப்படை தேவையிலேயே அது வந்து பூர்த்தி ஆயிடும்.
அவங்களோட ஆரா ஃபீல்டு தான் அவங்களுடைய கரன்சியா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்பவுமே அவங்க அதை பெருக்கிக்கிட்டே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க கண்ட்ரோல்ல அது இருக்கும். அதை பெருக்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆக்கப்பூர்வமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய எந்த எமோஷன்ஸை இவங்க வெளியிட்டாலுமே அது குறையத்தான் செய்யும். ஸோ அதனால மக்கள் கிட்ட அன்பும் நல்ல குணமும் எப்பவுமே என்னவா இருக்கும், மேலோங்கி இருக்கும். அதே மாதிரி எனர்ஜி கரன்சி நாம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட அந்த பிரைபு, கையூட்டு, லஞ்சம், ஊழல் எதுவுமே இருக்காது. ஆட்சியில அமரக்கூடிய அத்தனை ஆட்சியாளர்களுமே ஐக்யூ டெஸ்ட் அப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணணும்ன்றது வற்புறுத்தப்படணும். ஏன்னா இது கொஞ்சம் கூட இல்லாத மக்கள் வந்து ஆட்சியாளர்களா உட்காரும்போது மனசாட்சி இல்லாம நடந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்களுடைய ஆதாயத்தை சார்ந்து மட்டுமே இருக்கு. ஒரு நார்சிஸ்டிக்கா இருக்கிறவங்க எல்லாம் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா மக்களும் சமூகமும் மோசமான விளைவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம இப்போ பண்ணோம் அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்து வரும். அது இன்னும் அதிகமாகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எனர்ஜி கரன்சி எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் நியூரலா எல்லாரும் கனெக்ட் ஆகுற அளவுக்கு கெமிக்கலி பேலன்ஸ் பண்ணி அந்த எனர்ஜி ஆர்கிடெக்சர் எடுத்துட்டு வரணும். அப்படி எனர்ஜி ஆர்கிடெக்சர் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நோயில்லா பெருவாழ்வு தான். அதுதானே நோயில்லா பெருவாழ்வு. அசிடிக்கா இருக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள் எல்லாமே மட்டுப்பட்டுரும். கேன்சர் இருக்காது. அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 2015ல இருந்து எனக்கு குடைச்சல் அதிகமாவே கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ எனர்ஜி வந்துருச்சு அப்படின்னா பெட்ரோலியம் இருக்காது, கரண்ட் பில் இருக்காது, பெட்ரோல் இது இருக்காது, கேஸ் பில் இருக்காது, எதுவுமே அந்த மாதிரி இல்லாம போறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபியூவலை வச்சு ஆயிலை வச்சு உலக அரசியல் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் நோயில்லா பெருவாழ்வுன்னு எடுத்துட்டு வரும்போது ஃபார்மாஸ் வச்சோம் இதை வச்சு உலக அரசியல் பண்றவங்களுக்கு ரொம்ப பெரிய வீழ்ச்சியா இருக்கும். அதனாலேயே நான் சந்தித்த கொடூரங்கள் ஏராளம். நன்றி. லவ் இஸ் காட்.